ஹாய் ஹலோ அவருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கும் நம்ம சில பழச்செடி வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி 100 வகையான பழச்செடிகள்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் 100க்கு மேலே பழச்செடிகள் நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்றைக்கி என்ன பழச்செடி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழச்செடிகள் 3 வகையான பழச்செடி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பராபா. இதுக்கு 3 பேர் சொல்லுவாங்க. செர்ரி மேங்கோஸ்டீன், அப்படி இல்லைன்னா லெமன் ட்ராப் மேங்கோஸ்டீன், இல்லைன்னா பராபா. இந்த 3 வகையான பேரும் இந்த ஒரு செடிக்கு தாங்க இருக்குது. இது மங்குஸ்டீன் வகையை சேர்ந்த ஒரு செடி தான். சின்ன சின்னதாக எல்லோ கலரில் லெமன் மாதிரி காய்க்கும். அதனால் இது லெமன் ட்ராப் மங்குஸ்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. செர்ரி பழம் போல் சின்ன சின்னதாக காய்க்கிறதால செர்ரி மங்குஸ்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி மஞ்சள் கலரில் தாங்க காய்க்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கலரில் காய்ச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறி அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு கலரில் மாறுங்க. அந்த ஆரஞ்சு கலரில் மாறும்போது நம்ம சாப்பிட்டோன்னா 80% இனிப்பும் 20% புளிப்பும் இருக்குங்க. அதுவே நம்ம மஞ்சளாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டோம்னா புளிப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் காய் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் காய்க்கும். அதிலே சின்ன காயாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இந்த காய் காய்க்கும். இது அப்படியே கொஞ்சம் பெருசாக தான் ஆகும். ரொம்ப பெருசாலாம் வராது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இது அப்படியே பழுத்து மஞ்சள் கலராக மாறும். அதுக்கப்புறம் நல்லா பழுத்து ஒரு ஆரஞ்சு கலரில் மாறுங்க. அதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பு மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும். நல்லா ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். சி வைட்டமின் அதிகமாக இருக்குங்க. இதில் சின்ன பசங்களுக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். செடி ஃபுல்லாக நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சின்ன மரமாக வச்சா கூட சீட்லிங் அப்படின்ற செடி வச்சா கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் காய்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது. 2 வருஷத்தில் நல்லா காய்க்கும். காய் நிறையா காய்க்கும். இதோட தண்டெல்லாம் பாருங்களேன் எப்படி வருதுன்னு. யூ ஷேப்பில் வருது பாருங்கள். யூ ஷேப்பில் அப்படியே அடுத்தடுத்த கிளைகள் போயிட்டுருக்கு. இது பார்ஷியல் ஷேடில் வச்சு வளர்க்கும் போது நல்லா காய்க்குங்க. நேரடி வெயிலில் இதை மேக்ஸிமம் வைக்கக்கூடாது. ஒரு பார்ஷியல் ஷேடில் வச்சு மரத்துக்கு கீழே அந்த மாதிரி வச்சு வளர்த்தோம்னா நல்லா வளரக்கூடிய வகையை சேர்ந்த ஒரு செடி தான் இது. இதிலே நம்ம அடுத்த வகையை பார்க்கலாம் வாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதோட வகையை சேர்ந்த ஒரு செடி தான். இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் மங்குஸ்டீன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வெயில் பட்டுருச்சு, அதனால தான் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் கருகி போச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் ரொம்ப அடிக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த வாழை மரம் காய்ச்சி இருந்தது. வாழை கொலையோட வெயிட்டு தாங்காமல் வாழை மரம் அப்படியே சாஞ்சிருச்சு. அது கொலையை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ அந்த இடத்துல இது இருந்ததால் அந்த நேரடி வெயில் கொஞ்சம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொஞ்சம் கருகிடுச்சு. இதை இடம் மாற்றி வைக்கணும். நேரடியாக வெயில் விழுந்ததுன்னா இந்த மாதிரி தான் இது இலையெல்லாம் அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்துங்க. இது ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு தண்டும் வளர்ச்சி வரும். பார்த்திங்கன்னா ஒரு சீட்லிங் செடின்னா பார்த்திங்கன்னா இது 6-7 வருஷம் கூட ஆகும் காய்க்கிறதுக்கு. அதுவே நம்ம ஒட்டு கட்டின செடிகள் வாங்கி வச்சோம்னா ஒரு 2-3 வருஷத்தில் சைஸை பொறுத்து எந்த சைஸில் வாங்கி வைக்கிறோமோ அதை பொறுத்து 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் அது மாதிரி நம்ம பலனடையலாம். இது பர்பிள் கலரில் அந்த ஓடு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பல்ப் இருக்கும். அந்த வெள்ளை கலர் பல்ப்பு தான் நம்ம சாப்பிட்ணும். நல்லா கொஞ்சம் இனிப்பு சுவையில் இருக்கும். இது பழங்களின் ராணி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பழத்தை மங்குஸ்டீன், இந்த பர்பிள் மங்குஸ்டீனை பழங்களின் ராணி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வாங்க, 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற செடியும் பார்த்துடலாம். 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது மங்குஸ்டீன்லேயே எல்லோ கலர் மங்குஸ்டீன். இதுக்கு இன்னொரு பேர் பம்கின் மங்குஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க.
பம்கின் ஏன் சொல்கிறாங்கன்னா, பம்கின் ஷேப்பில் எல்லோ கலரில் இருக்கும். இந்த மஞ்சள் கலர் பம்கின் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் பழம் பார்க்குறதுக்கு. அதனால் இதுக்கு பம்கின் மங்குஸ்டின், எல்லோ மங்குஸ்டின் அப்படின்னு 2 பேருக்கு. இது ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான். இதுவும் ஒரு 2 லீஃப் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகி வளருது. இந்த மங்குஸ்டின் வெரைட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏதாவது தென்னந்தோப்பு இல்லை தென்னை மரம் வச்சுருக்குறோம், மாமரம் வச்சுருக்குறோன்னா அதுக்கு கீழே பார்ஷியல் ஷேடில் இதை வச்சோம்னா நல்லா வளரும். இது வந்து தண்ணி ஈரப்பதம் வந்து அதிகம் கொடுக்கக்கூடாது. நல்ல ஒரு மேட்டுப்பாத்தி மாரி வச்சு தண்ணி விடணும். நேரடியாக தண்ணி நிறைய இதில் பாயிற மாதிரி விடக்கூடாதுங்க. சீக்கிரமாக இந்த இலை கருகி காஞ்சி போகிறது, இல்லைன்னா சீக்கிரம் செடி செத்து போயிடும், அந்த மாதிரி வரும். வெயில்லையும் வைக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான் இது. நம்ம அதே ஒட்டு கட்டின செடியாக வாங்கி வைக்கும் போது நமக்கு சீக்கிரம் பலன் கிடைக்கும். ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.